بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحابه أجمعين. فقد قال الله تعالى في القرآن العظيم: يا أبتي إني رأيت 11 كوكبا والشمس والقمر رأيتهم لي ساجدين. فقد قال رسول الله صلى الله عليه وسلم: لا يلدغ المؤمن من حجر واحد مرتين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹு தாலாவின் திருநாமம் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். வான் வையம் புகழ் அனைத்தும் ஏக வல்லோனாகிய வல்லோன் அல்லாஹு தாலா ஒருவன் மீது மட்டுமே என்றென்று முறைத்தாகட்டுமாக. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார் மீதும் அன்னாரின் வழி வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், உலகத்தில் பிறந்த மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உலக அளவில் ஒரு விஷயத்தை பிறருக்கு நாம் எடுத்து சொல்லும் பொழுது சில நேரங்களில் ஜாடை மாடையாக சமிக்கையாக சில காரியங்களை நாம் எடுத்து சொல்லுகிறோம். அதை புரிந்து கொள்ளும் பொழுது அவர்களுக்கு பலனை தருகிறது, புரிந்து கொள்ளாத பொழுது அவர்கள் நஷ்டமடைகிறார்கள். இது மனிதனின் மரபு. அல்லாஹு தாலாவும் இப்படி ஒரு மரபை கையாளுகிறான். அல்லாஹு தாலா சில நேரங்களில் ஜாடை மாடையாக நம்முடைய நஷ்ட லாபங்களை உணர்த்துகிறான். புரிந்து கொண்டவர்கள் விழித்துக் கொள்கிறார்கள், புரியாதவர்கள் சிரமத்திற்கு ஆளாகி அவர்கள் மிகவும் சஞ்சலப்படுகிறார்கள். குர்ஆனில் இது சம்பந்தப்பட்ட செய்திகளை அல்லாஹ் தஆலா இவ்வாறு நமக்கு பதிவு செய்திருக்கிறான். யா அபதி இன்னி ரஅய்து 11 கௌகபன். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறை அல்லாஹ் தஆலா இப்படி சொல்றான். சின்ன பிள்ளையாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருந்த போது அவங்க ஒரு கனவு காண்றாங்க. என்ன கனவுன்னு கேட்டா அவங்க சொல்றாங்க, இன்னி ரஅய்து 11 கௌகபன், 11 நட்சத்திரங்கள், மேலும் வஷம்ஸ வல் கமர், சூரியனும் சந்திரனும், ரஅய்துஹும் லீ சாஜிதீன், எனக்கு சஜிதா செய்யற மாதிரி கனவு காண்றேன் அப்படின்னா. அது அத்தாட்ட சொன்னாங்க. சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது தகப்பனார் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்திட்ட சொன்னாங்க, ஒரு கனவு காண்ற, 11 நட்சத்திரம், சூரியன் சந்திரன் எல்லாம் என்னுடைய காலில் விழுந்து சஜிதா செய்யுது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இந்த கனவுனுடைய விளக்கத்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் விளங்கிக்கிட்டாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் விளங்கிட்டு அந்த விளக்கத்தை தன் மகன்கிட்ட அன்னைக்கு எப்படி புரியுமோ அப்படி சொன்னாங்க. மார்க்க அறிஞர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்னன்னு கேட்டா, அல்லாஹ் தஆலா நம் வாழ்நாள்ல சில விஷயங்களை முன்னாடியே உணர்த்துவான். இது நஷ்டம், இது லாபம், இது நல்லது, இது கெட்டது, நீ இப்படி செய்யி, இப்படி செய்யாத அப்படின்னு அல்லாஹ் நேரடியா நம்மகிட்ட பேசுறது இல்லையா? யார்ட்டையும் அல்லாஹ் நேரடியா பேச மாட்டான். ஆனா அல்லாஹ் எப்படி உணர்த்துவான்? இது மாதிரி கனவு மூலமாக சில விஷயத்தை அல்லாஹ் உணர்த்துவான். நம்முடைய செயல்பாடு மூலமாக சில நேரங்களில் அல்லாஹ் உணர்த்துவான். இப்படி அல்லாஹ் தஆலா பல்வேறுபட்ட வழிகளில் நம்முடைய லாப நஷ்டங்களை முன்னாடியே சொல்லிடுவான். அதை புரிஞ்சுக்கிட்டவங்க புத்திசாலி, புரியாதவங்க முட்டாளா இருக்கிறதுனால நஷ்டத்தை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறத இஸ்லாம் மிக தெளிவா சொல்லுது.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், லா யுல்தகுல் முஃமினு மின் ஹுஜ்ரி வாஹிதின் மர்ரத்தைன். ஒரு முஃமினு ஒரு பொந்தில் 2 முறை கொட்டப்பட மாட்டான். ஒரு பொந்துல 2 முறை கொட்டு வாங்குறது மூமினுக்கு அழகல்ல. எப்பயாவது ஒரு முறை ஏதேனும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா பரவாயில்ல. அதே பிரச்சனை மீண்டும் மீண்டும் அவன் சந்திக்கிறான்னா அவன் புத்திசாலி இல்லை அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ ஒரு பிரச்சனை அல்லது ஒண்ணுக்கு மேற்பட்ட பிரச்சனை எதுவா இருந்தாலும் அல்லாஹ் நம் மீது கருணையோடு நமக்கு ஏதேனும் ஒரு வகையில உணர்த்துறான். அதை நம்ம விழிப்போடு நடந்து கொள்ளணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்கிறார்கள், இத்தகி தஅவத்தல் மதுதூன். அநீதம் இழைக்கப்பட்டவர்களுடைய பதுவாவை, சாபத்தை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். ஃபஇன்னஹா லைஸ பைனஹா வ பைனல்லாஹி ஹிஜாப். அவனுடைய சாபத்துக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில திரையே கிடையாது. யாருக்காவது நாம ஏதேனும் அநீதம் செஞ்சிடறோம், அநீதம் செய்தவர் போயிடுவார். அநீதம் இழைக்கப்பட்டவர் சும்மா இருக்கிறதுல இவனுக்கு எதிராக துவா செய்ய ஆரம்பிச்சிருவாரு. அந்த துவா அல்லாஹ்ட்ட போய் இவனுக்கு சாபமா இவன் தலையில வந்து விடும் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹுக்கு வெளிநாட்டினுடைய யமன் தேசத்துக்கு கவர்னரா போகும்போது சொன்ன வார்த்தை. அப்ப நாம யாருக்கும் அநீதம் செஞ்சிடக்கூடாது. அப்படியே செஞ்சிட்டா அவன் சபிச்சான்னு சொன்னா அந்த சாபம் நம்ம தலையில விடும் அப்படிங்கிறது ஹதீஸ் நமக்கு சொல்லுது. இன்னைக்கு சவுதி நாட்டினுடைய பெரிய அறிஞர்களில் ஒருவர் முஹம்மது அப்துர் ரஹ்மான் அல் அரீஃபி. மிகப்பெரிய பேச்சாளர், மிகப்பெரிய எழுத்தாளரும் கூட. எந்த அளவுக்குன்னு கேட்டா, சவுதி இன்னைக்கு இருக்க சவுதி அரசு தப்பான வழியில போய்கிட்டு இருக்கு, அசிங்கமான வழியில போய்கிட்டு இருக்கு. பாவமான சூது, சாராயம், மதுபானம், விபச்சாரம் இது எல்லாத்தையும் இன்னைக்கு அரசு ஓபன் பண்ணி விட்டுருச்சு. ரொம்ப பெரிய தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கு. நாட்டினுடைய பல அறிஞர்கள் அதற்கு கண்டனம் தெரிவிச்சாங்க. அதுல ஒருத்தர் தான் முஹம்மது அப்துர் ரஹ்மான் அல் அரீஃபி. இந்த அறிஞர் கண்டனம் தெரிவிச்சார். கண்டனம் தெரிவிச்ச உடனே இவரை தூக்கி ஜெயில போட்டான். அப்ப அரசு ஜெயில தூக்கி போடுற அளவுக்கு ரொம்பவும் பிரபலமான அந்த நாட்டினுடைய மிகப்பெரிய மார்க்க அறிஞர் 1970ஆம் ஆண்டு அவர் பிறக்கிறார். அவர் எழுதின நிறைய நூல்கள்ல மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு நூல் இருக்கு, அப்படின்னு ஒரு கிதாப். 2007ஆம் ஆண்டு அந்த நூலை வெளியிடுறாரு. ஒரு வருஷத்துக்குள்ள 1,00,000 பிரதி வித்து தீர்ந்துருச்சு. ஒரு வருஷத்துக்குள்ள 1,00,000 பிரதி வித்து தீர்ந்திருக்கு. இப்படிப்பட்ட பெரிய புரட்சி ஏற்படுத்திய ஒரு கிதாப், மக்களை ரொம்ப கவர்ந்த ஒரு கிதாப், ஒரு நூல். அந்த நூல்ல அரீஃபி அவர் ஒரு செய்தியை பதிவு செய்கிறார், அவருடைய சொந்த அனுபவத்தை பதிவு செய்கிறார். அதாவது, என்னுடைய நெருங்கிய நண்பர் ஒருவர் குர்ஆனை மனனமிட்டவர். அவர் தக்குவாதாரி, இறையச்சம் உள்ளவர், எல்லா விஷயத்துக்கும் அல்லாஹ்வை பயப்படுவார். ஆனா அவருக்கு அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட் என்ன தெரியுமா? குர்ஆனை பார்த்து ஓதி பார்ப்பார். ஓதி பார்க்கறதுல பெரிய கில்லாடி. ஓதி பார்த்தார்னா குணமாயிரும். எந்த நோய்க்கு போய் அவர்கிட்ட போய் விவரத்தை சொன்னோம்னா குர்ஆனுடைய வசனங்கள், ஹதீஸ், துவா, அது இதெல்லாம் எடுத்து ஓதி விடுவாரு, குணமாயிரும். சொல்றது யாரு? வஹாபிய நாட்டுல இருக்கக்கூடிய பெரிய மார்க்க அறிஞர் சொல்றாரே. அப்ப ஓதி பார்த்தா குணமாகுமா ஆகாதா? தாராளமாக ஓதி பார்க்கலாம். ஓதி பார்த்தா குணமாகும். ஓதி பார்க்கிறவரை பொறுத்து குணம் ஆகுமா ஆகாதான்னு முடிவு செய்யும். அரீஃபி சொல்றாரு, என்னுடைய நண்பர்கிட்ட இவ்வளவு கைத்தேர்ந்த ஓதி பார்க்கிறது கைத்தேர்ந்த என்னுடைய நண்பர்கிட்ட சவுதி நாட்டுடைய மிகப்பெரிய ஒரு வியாபாரி, ஒரு பணக்காரர், கோடீஸ்வரர் முறையிடுறார். ஹஸ்ரத், நான் நிறைய காசு பணம் உள்ளவன், எவ்வளவோ மாத்திரை, மருந்து, ஊசி, டாக்டர், ஆஸ்பத்திரி எல்லாம் போயிட்டேன். என்னுடைய இடது பக்கத்துல கை வலி வருது. அந்த வலி வேதனை குறையவே மாட்டேது. நாளுக்கு நாள் அந்த இடது பக்கத்தினுடைய வேதனை அதிகமாகிக்கிட்டே இருக்கு. எனக்கா தோணுது என்னன்னு கேட்டா, யாராவது என் மீது ஏதாவது ஓதி வச்சுட்டாங்களோ, சிகுறு சுனி ஏதாவது பண்ணிட்டாங்களோ, கண்ணேறு பட்டுருச்சோ அப்படின்னு பயமா இருக்கு.
அதனால நான் உங்கள்கிட்ட வந்திருக்கேன், கொஞ்சம் ஓதி பாருங்க. அப்ப ஹசரத் என்ன பண்ணாங்க, ஓதி பார்த்தாங்க. ஓதி பார்த்த உடனே போயிட்டாரு. குணமான மாதிரி இருந்துச்சு, குணம் ஆகல. மீண்டும் அவர் வந்தாரு, ஹசரத் பள்ளியை ஓதி பாருங்க. இது மாதிரி 3 முறை வந்தாரு, ஓதி பார்த்தாரு, போயிட்டாரு, வந்தாரு. 4வது முறை வர்றாரு, ஓதி பாருங்க, நோய் குணமாகலன்னு. அப்ப ஹசரத் சொன்னாங்க, நான் ஓதி பார்க்கறதுல கில்லாடி, ஓதி பார்த்தா குணமாகும், அப்படிதான் நான் இது வரைக்கும் பார்த்திருக்கிறேன். உங்களுக்கு குணம் ஆகலேன்னு சொல்றீங்க அப்படின்னா உங்க வாழ்நாள்ல நீங்க யாருக்காவது அநீதம் செய்திருப்பீர்கள். யார்த்தையாவது ஏழப்பட்ட மக்கள்கிட்ட, இல்லாத பக்கத்த மக்கள்கிட்ட எதையாவது குடுங்கி இருப்பீங்க, அல்லது யாரையாவது அடிச்சிருப்பீங்க, அல்லது ஏதேனும் அவங்க மேல நீங்க பிரச்சனையை உருவாக்கி இருப்பீங்க. இப்படி ஏதேனும் ஒரு அதாவது அநீதம் விளைத்திருப்பீர்கள். அவன் உங்களை சபிச்சுட்டான். அந்த சாபம் தான் இப்ப பிரச்சனை உங்களுக்கு பண்ணுது அப்படின்னு சொல்லி விட்டான். அந்த பெரிய பணக்காரர் சொன்னாரு, நான் யாருக்கும் அநீதம் செய்ய போறேன், யார்கிட்ட இருந்து எதை கொடுக்க போறேன், எல்லாம் என்கிட்ட இருக்க, எல்லாம் என்கிட்ட இருக்கு, நான் யாருக்கும் அப்படிலாம் பண்ண மாட்டேன், அப்படிப்பட்ட ஆளுலாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். கொஞ்ச காலத்துக்கு பிறகு அதே பணக்காரர் அதே ஹசரத்திட்ட சொன்னார், ஹசரத், ஒரு மாத்திரை மருந்து எதுவுமே நான் எடுத்துக்கல, இந்த இடது பக்கத்துல இருந்த நீண்ட நாள் வலி முழுமையா குணமாயிடுச்சு, முழுமையா குணமாயிடுச்சு. ஹசரத்து கேட்டாங்க எப்படின்னு. அப்ப அவரு சொல்றாரு அவருடைய அனுபவத்தை, நான் பெரிய பணக்காரன், சவுதியில நான் ஒரு பெரிய மாடிய மாதிரி வீடு கட்டினேன். வீடு கட்டும் போது பக்கத்துல ஒரு சின்ன துண்டு நிலம் கிடந்துச்சு. அந்த நிலத்தையும் உள்ள எடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணேன். அது ஒரு விதவை பெண்ணுடைய நிலம். அந்த அம்மாட்ட போய் பேசினேன், ஏமா நான் பெரிய மாளிகை கட்டுறேன், உன் இடம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்குது, அதை எனக்கு தந்துரு, நீ கேட்கிற காசெல்லாம் தந்துடுறேன் அப்படின்னு சொன்ன பொழுது அந்த அம்மா ஒத்துக்கல. அப்படிலாம் நான் விக்கிற மாதிரி ஐடியா கிடையாது, நான் யாருக்கும் விற்க முடியாது அப்படின்னு அந்த அம்மா சொல்லிடுச்சு. ஆனா இவர் பெரிய பணக்காரா இல்லையா, சவுதி நாட்டினுடைய அதிகாரத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆளு. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த அம்மாவுக்கு துண்டு நிலத்தையும் பிடிங்கிட்டார், துண்டு நிலத்தையும் பிடிங்கிட்டார். பிடிங்க முடிச்சுட்டு பெரிய பங்களா கட்டிக்கிட்டு இருக்காரு, பெரிய பங்களா. அந்த அம்மா அநியாயமா இவன் இடத்தை பிடிங்கிட்டானேன்னு சொல்லி பில்டிங் வேலை நடந்துகிட்டு இருக்கும் போது தினந்தோறும் அந்த அம்மா அந்த பில்டிங்கை சுத்தி சுத்தி சத்தம் போடும், கத்தும், வேலை பார்க்கறவங்க எல்லாம் தொந்தரவு செய்யும், மண்ணை எடுத்து தூரி அப்படி வீசி விட்டு நீ அழிஞ்சு போ, நாசமோ போ அப்படின்லாம் சொல்லிட்டு போகும். இப்படி ஒரு அநியாயம் நான் பண்ணுனதாக எனக்கு நினைவு வந்துச்சு. உடனே அந்த நாட்டுல அந்த அம்மா இப்ப எங்க இருக்குன்னு தேடினேன், ஆளுகளெல்லாம் விட்டு என் அதிகாரத்தை பயன்படுத்தி தேடினேன். தேடினா ஒரு இடத்துல அந்த அம்மா இருக்கான்னு சொன்னாங்க. நேரம் அந்த அம்மாட்ட போய் உட்கார்ந்துட்டேன். அம்மா, உன் வாழ்நாள்ல இப்படி ஒரு அநியாயம் உனக்கு பண்ணிட்டேன், அந்த இடத்தை எனக்குள்ள நான் அபகரிச்சுட்டேன், என்னை நீ மன்னிச்சிரு, நீ சாபம் விட்டுட்ட போல இருக்கு, என்னுடைய இடது கை கடுமையா வலிக்குது, உண்ண முடியல, உறங்க முடியல, நிம்மதி இல்லை, பெரிய கஷ்டமா இருக்குது, என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி அந்த அம்மாட்ட உட்கார்ந்துட்டேன். அந்த அம்மா மன்னிக்கிற மாதிரி தெரியல, அதுக்கு உண்டான காசை வாங்கிக்கிற மாதிரியும் தெரியல, நானும் அந்த அம்மா விட்டுட்டு எந்திரிக்கிற மாதிரி தெரியல. அந்த அம்மா வீட்டு வாசல்லையே உட்கார்ந்துட்டேன். மன்னிக்கிற வரைக்கும் உன்னை விட்டு நகர மாட்டேன், இந்த காசை வாங்கிக்கேண்டு. அந்த அம்மா இறக்கப்பட்டு என் நிலைமை எல்லாம் பார்த்துட்டு அந்த காசை வாங்கிக்கிட்டு கையை அப்படி ஏந்துச்சு, இறைவா நான் இவருக்கு எதிராக சாபம் பண்ணிட்டேன், இவருடைய இந்த கையை குணமாக்கிறேன்னு சொல்லி கையை ஏந்தி அந்த துவாவை கையை கீழே போடல, என் கை குணமாயிடுச்சு. அவர் சொல்றாரு, அந்த அம்மா கையை தூக்குச்சு எனக்காக, துவா முடிக்கல, கையை கீழே போடுறதோ என்னோட இடது கையினுடைய எந்த வழியும் இல்லாம போயிருச்சு அப்படின்னு அந்த ஹசரத்திட்ட பிறகு விளக்கம் சொன்னார். அதாவது இந்த செய்தி நடந்தது சவுதி நாட்டினுடைய உயர்தரமான அறிஞராக இருக்கக்கூடிய அல்ல அரீஃபி தன் நூல்ல இதை பதிவு செஞ்சிருக்கிறார். இன்னைக்கும் கூட உங்களுக்கு ஆங்கில மொழி தெரியுமா, உருது தெரியுமா, அப்படி பலவேறுபட்ட மொழிகள்ல இந்த நூலை மொழியாக்கம் பண்ணி இன்டர்நெட்ல இருக்கு. அப்படின்னு போய் நீங்க கூகுள்ல கொடுத்தீங்கன்னா அந்த கிதாபை தந்துரும். அந்த கிதாபுக்குள்ள இந்த செய்தியை பதிவு செஞ்சு வச்சிருக்கிறாங்க. அப்ப நமக்கு உண்டான செய்தி என்னன்னு கேட்டா, நம்ம வாழ்நாள்ல ஏதேனும் பெருநோயிலே இருந்தால் எல்லா மருந்து மாத்திரை அது இது எல்லாம் பார்த்தாச்சுங்க, பார்க்காத டாக்டர் இல்ல, போகாத ஆஸ்பத்திரி இல்ல, போகாத நாடு இல்ல, எல்லாம் போயாச்சுங்க, குணமாகல அப்படின்னு ஒருத்தர் புலம்புறாருன்னு வைங்களேன். அப்ப அவர் யோசிக்கணும் என்னன்னு கேட்டா, அல்ல அறிவுறுத்துறான், இங்க வாப்பா, நீ யாருக்காக அநீதம் பண்ணியிருப்ப, அவன் உனக்கு சபிச்சிருக்கான், அந்த சாபத்தினுடைய வெளிப்பாடுதான் இந்த நோய். அல்லது உனக்கு ஏதேனும் வீட்டுல பிரச்சனை,
பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு மத்தியில, அண்ணன் தம்பிக்கு மத்தியில, மாமா மச்சானுக்கு மத்தியில, தொழில் இடத்துல, கடைகள்ல ஏதேனும் பிரச்சனை, தொடர்ந்து பிரச்சனை வருது. என்ன முறையில நம்ம முறையிட்டாலும் பிரச்சனை தீரல அப்படின்னா நாம விளங்கிக்கணும், நமக்கு எதிராக யாராவது ஒரு ஆளு சாபம் இருக்கான். அந்த சாபத்தினுடைய வெளிப்பாடுதான் இவன் வாழ்நாளிலே உடல் நோயாக அல்லது பிரச்சனையாக அல்லது தொழில நஷ்டமாக, இப்படி இவன் எந்த பிரச்சனை சந்திச்சாலும் இப்படி ஒரு காரணமா இருக்கலாம் அப்படின்னு யோசிக்க சொல்றாங்க மார்க்க அறிஞர்கள். 5 வேளை தொழுகிறாரு, தானம் கொடுக்குறாரு, தர்மம் செய்யறாரு, ஹஜ்ஜுக்கு போறாரு, நோன்பு வைக்கிறாரு, எல்லாம் பண்றாரு. ஆனா பிரச்சனை அவரை விட்டு ஓயலைன்னு சொன்னா நல்ல மனுஷன் தான், ஏன் பிரச்சனை ஓயல? அப்ப இவர் யாரைக்காவது அநீதம் எடுத்திருப்பாரு, யாரையாவது சொத்து முத்த பிடிங்கிருக்கலாம், அல்லது யாரையாவது கொலை பண்ணிருக்கலாம், அல்லது யாரையாவது ஜெயிலுக்குள்ள போட்டிருக்கலாம், தப்பான முறையில் அவர்கிட்ட நடந்திருக்கலாம், அவங்க இவரை சபிச்சிருக்கலாம். சாபத்தின் வெளிப்பாடு. அப்ப என்ன செய்யணும்? தொடர் நோய் இருக்கா, தொடர் பிரச்சனை இருக்கா, தொழில தொடர்ந்து நஷ்டம் ஏற்படுதா, வீட்டுல பிரச்சனையா இருக்கா அப்படின்னா இவங்க தனிமையா யோசிக்கணும். அல்லாஹ் இவங்களுக்கு சமிக்கை என்ன பண்றான்? நீ யாருக்காவது அநீதம் பண்ணிருக்கிற சம்பந்தப்பட்டவங்களை தேடி போ, அவங்கள்ட்ட பாவ மன்னிப்பு தேடு, அவங்க உனக்கு துவா செய்யட்டும், அதன் பிறகு எல்லா பிரச்சனையும் வாழ்க்கையில ஓஞ்சிரும் அப்படிங்கிற செய்திய அறிவி இந்த வரலாற்று செய்திய அவர் நடந்ததை எடுத்து சொல்லி நமக்கு அறிவுறுத்துறாரு. அப்ப வாழ்நாள்ல இதையெல்லாம் யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? அதே மாதிரியே அல்லாஹு தாலா ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவருடைய ஏற்ற இறக்கத்தை அல்லாஹு தாலா அவன் கனவுல கொண்டு வந்து காட்டுவான். அல்லாஹ் நேரடியா பேசுறது இல்ல, கிடையாது. அப்படியா? அல்லாஹ் நேரடியா யார்கிட்டையும் பேசுறது இல்ல. ஆனா அல்லாஹ் சொல்ல நினைக்கிறான். ஒண்ணு இப்படி சொல்லுவான், அல்லது அடுத்து எப்படி எடுத்து அல்லாஹ் கையாளுறான்னு கேட்டா கனவின் மூலமாக அல்லாஹ் கையாளுவான். நாம விழிப்போடு இருக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரலாறை இப்படித்தானே சொல்றான். சின்ன பிள்ளையா யூசுப் இருந்தாங்களா இல்லையா? சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது இவர் எதிர்காலத்துல பெரிய நாட்டுடைய அமைச்சராக ஆக போறார் அப்படிங்கிற செய்தி அல்லாஹ் கனவுல தானே சொன்னான். கனவுலதான் சொன்னான். அதை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் விளங்கி வச்சிருந்தாங்க. என் மையன் உயர்ந்த அந்தஸ்து வரப்போறாரு அப்படின்னு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் விளங்கி வச்சிருந்தாங்கல்ல. அந்த மாதிரி கனவுல அல்லாஹு தாலா நம்மளுடைய லாபம், நஷ்டம், நோய், நோக்காடு, அது இது எல்லாத்தையும் சில நேரத்துல கனவுல கொண்டாந்து தருவான். விளக்கம் உள்ளவர்கள் விளங்கிக் கொள்வார்கள், விளக்கம் இல்லாதவர்கள் மாட்டிக்கொள்வார்கள். இதை நம்ம இந்த இடத்துல யோசிக்கணும். எதுவா இருந்தாலும், அதாவது ஹாக்கிம்ல அல் விதாயா வன் நிஹாயா மாதிரி வரலாற்று நூல்கள்ல இப்படி ஒரு செய்தி பதிவு செஞ்சு வச்சிருக்கிறான். காலித் இப்னு ஸஈத் ரலியல்லாஹு தஆலா அவரே சொல்றார் இந்த செய்தியை. அவர் அப்ப காஃபிரா இருந்தார், ரசூலுல்லாஹ்வுக்கு எதிரணியில இருந்தார். அவரே சொல்றார், ஒரு நாள் நான் கனவு கண்டேன். அந்த கனவுல என் முன்னாடி நரகம் இருக்குது, என் முன்னாடி நரகம் இருக்குது. நரகத்தினுடைய அந்த விளிம்புல போய் நான் நிக்கிறேன். கொஞ்சம் மிஸ் ஆனா உள்ள விழுந்துருவேன். அந்த விளிம்புல போய் நிக்கிறேன். எங்க அத்தா பெத்து எடுத்தவர் என்னை உள்ள தள்ள முயற்சி பண்றார். நரகத்துக்குள்ள விழுடான்னு சொல்லி தள்ளுறதுக்கு முயற்சி பண்றார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. அந்த இடத்துல என் இடுப்பை புடிச்சு அப்படியே பின்னாடி இழுத்தாங்க. நரகத்துக்குள்ள விழுந்துராத அப்படின்னு பின்னாடி புடிச்சு இழுத்தாங்க. டக்குன்னு நான் கண்ணு விழிச்சிட்டேன். உடனே கண்ணு விழிச்சிட்டேன். கண்ணு விழிச்ச உடனே ஏன் உள்ள ஏன்ட்ட சொல்லுது, இன்ன ஹாதிஹி ருயா ஹக்குன் காலித், இது நீ பார்த்த கனவு உண்மையான கனவு அப்படின்னு என் உள்ள சொல்லிக்கிட்டே இருக்கு. அப்ப அவருக்கு நெருங்கிய நண்பர் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா, அப்ப அவர் இஸ்லாத்துக்கு வரல, ஆனா அபூபக்கர் ரலியல்லாஹு நட்புல இருந்தார். நேரா அபூபக்கர் ரலியல்லாஹு போயிட்டார். போய் அபூபக்கர் இப்படிதான் கனவு கண்டேன், என் உள்ளத்தை உறுத்துது, அது உண்மையா இருக்குமோன்ற பயம் இருக்கு, இந்த கனவுக்கு என்னப்பா விளக்கம் அப்படின்னு சொன்ன உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, அதாவது உரியதுமிக்க கைரன், நான் உனக்கு நல்லதை ஒண்ணு சொல்றேன் கேக்குறியா, உனக்கு நல்லதை ஒண்ணு சொல்றேன் கேக்குறியா, ஹாதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மத் இருக்கார் பாருங்க, அவர் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய இறை தூதராக இருக்கிறாங்க. ஹாதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இத நபி அவர்கள் இருக்கிறார்கள். ஃபத்தபிஹு, இவரை நீ பின்பற்றிரு, இவரை நீ ஈமான் கொண்டு நீ முஸ்லிமா மாறிடு, இவர்தான் உன்னை அதாவது நரகத்துல விழாம பிடிச்சு இழுத்தாருன்னு சொல்றல்ல, அப்ப நீ ஈமான் கொண்டுடு அப்படின்னு காலித் இப்னு ஸஈத் ரலியல்லாஹுக்கு அபூபக்கர் சொன்ன பிறகு அப்புறம் கொஞ்ச காலம் யோசிச்சு ரசூலுல்லாஹ் கலிமா சொன்னார். கலிமா சொல்லி முஸ்லீம் ஆனார். அந்த ஒரு கனவு தான் அவருக்கு ஈமான தந்தது. ஒரே ஒரு கனவு. அவர் ஈமானுக்கு, அவர் சொர்க்கத்திற்கு உரிய மனிதனாக ஆவதற்கு அல்லாஹ் அவருக்கு கனவுலதான் உணர்த்தினான்.
கலிமா சொல்லு, முஸ்லிம் ஆயிரு, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ பின்பற்று, நபி தோழரா மாறிட்டேன் அல்லாஹ் கனவுலதானே சொன்னான். அவருடைய வெற்றி அந்த கனவு சாதாரணமா எடுத்திருந்தாருன்னு வைங்க, அவரை பத்தி இன்னைக்கு நாம பேசுற மாதிரி இருந்திருக்காரு. 10ஓட 10ஓடு அத்தோடு அவர் ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி போயிருக்கும். காபிர்கள்ல ஒரு ஆளா போயிருப்பார். அல்லாஹ் கனவின் மூலமாக அவருக்கு ஈமானை தருகிறான். அப்ப கனவுல காட்டுவான், ஒரு காரியம் செய்யணுமா வேணாமாங்கிற அல்லாஹ் சொல்லுவான், கனவுல காட்டுவான். அதாவது இந்த காரியம் வேண்டாம், அவ்வளவு விசேஷம் இல்ல, விட்டுரு, அல்லது இதை இதை செய்யாத அப்படின்ட்டு ஆழமா அல்லாஹ் சில நேரங்களிலே கனவின் மூலமாக ஜாடை மாடையாக நமக்கு உணர்த்தக்கூடும். அப்ப நம்ம அந்த கனவை உள்வாங்கி அதன் பிரகாரம் வாழ்க்கையை அமைச்சுக்கலாம். மனுஷனுடைய வாழ்க்கை மட்டும் இல்லைங்க, செய்யற பாவத்தை கூட அல்லாஹ் கனவுல காட்டுவான். டேய் இந்த பாவத்தை செய்யாத, முற்று அப்படின்னு அல்லாஹ் கனவுலயே காட்டுவான். செய்யற பாவத்தை கூட கனவுல காட்டி தவிர்த்துக்கோ அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவானே. அதாவது கனவுக்கு விளக்க சொல்றதுல கை தேர்ந்தவங்க இப்னு சீரீன் ரஹிமஹுல்லாஹ், அவங்ககிட்ட போய் ஒருத்தர் கனவு சொன்னார். அவங்க யாரு கனவு சொன்னாலும் கனவு முடிச்சு அந்த வார்த்தையை முடிக்கிற கூட விளக்கம் சொல்லி முடிச்சிருவாங்க. மிகப்பெரிய மார்க்க நிபுணர், தாபிஈன்களில் அவர் மூத்தவர். அதாவது நபித்தோழர்களை பார்த்து பாடம் படித்தவர் இப்னு சீரீன் ரஹிமஹுல்லாஹ். அவர்கிட்ட போய் ஒருத்தர் சொல்றார், அதாவது ஒரு கூஜா இருக்கு, ஒரு கூஜாவுக்கு ரெண்டு வாய் இருக்கு. பொதுவாகவே ஒரு கூஜாவுக்கு ஒரு வாய் தானே இருக்கும் தண்ணி அப்படி ஊத்துறதுக்கு. ஆனா அந்த கூஜாவுக்கு 2 வாய் இருக்கு. அந்த கூஜாவை நான் எடுக்கிறேன், அதுக்குள்ள தண்ணி இருக்கு, குடிக்கலாம்னு எடுத்து ஒரு வாயில வச்சு நான் குடிச்சா தண்ணி அவ்வளவு ருசியா இருக்கு. அடுத்து ஒரு வாய் இருக்கு, அந்த வாயில இருந்து எடுத்து குடிச்சா தண்ணி உப்பு வைக்குது அப்படின்ட்டார். இதுதான் நான் பார்த்த கனவுன்றார். சொன்ன உடனே இப்னு சீரீன் ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்க, உன் வாழ்க்கையில மிகப்பெரிய ஹராம நீ செஞ்சுக்கிட்டு வர்ற. அதாவது உன் மனைவியோட சகோதரி கொழும்பியாவோடு தப்பான உறவில் நீ இருக்கிறாய், அதுதான் இந்த கனவு சொல்லுகிறது. தவிர்த்து கொள், பெரும் பாவத்தை செய்து கொண்டிருக்கிறாய். அவரு பிறகு ஆமான்னு ஒத்துக்கிட்டார். அப்போ கனவின் மூலமாக பாவத்தை விடு என்று அல்லாஹ் சமிக்கை செய்வான். சில நேரங்கள்ல மோசமான கனவு வருதுன்னு சொல்றமே, அதனுடைய பின்புலம் இப்படி ஏதேனும் ஒண்ணு இருக்கலாம். அப்ப கனவின் மூலமாக நம்முடைய பிரச்சனைகளை அல்லாஹ் கொண்டாந்து கொடுத்து அதை விட்டுடுன்னு சொல்றதுக்கு இப்படி ஒரு சாத்தியக்கூறும் உண்டு. அத கனவின் மூலமாக நம்ம மௌத்தா போறதையும் அல்லாஹ் சொல்லுவான். சில நேரத்துல மௌத்தா போற நிறைய வசியத்தை பண்ணிரு, அங்க கொடுத்து வச்சிருக்க, அதையெல்லாம் சரி பண்ணு, மனைவி மக்களுக்கு இப்படி எல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணு அப்படிங்கிறத அல்லாஹ் கனவுல கூட சில நேரத்தை சொல்லுவான். நிறைய நல்லவர்கள் நாதாக்கள் மௌத்தா போற டேட்டை அவங்களுக்கு சொல்லிட்டே போவாங்க, இந்த தேதி வந்தா நான் மௌத்தா போயிருவோம்பா அப்படின்னு எப்படி அவங்களால சொல்ல முடியுது? அல்லாஹ் கனவின் மூலமாக உணர்த்துவதற்கு சாத்தியக்கூறு உண்டு. யாசிபின் முஆவியா ரலியல்லாஹு தஆலா மிகப்பெரிய பஸ்ராவுடைய பேரறிஞர். அவரு சொல்றார் அவருடைய சொந்த அனுபவத்தை. அவர் 76 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. 76வது வயசுல ஒரு கனவு காண்றார். அந்த கனவு என்னன்னு கேட்டா, அதாவது அவரும் அவங்க அத்தாவும் ஒரு பயணத்துல குதிரையில சமமா போய்கிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு ரோட்ல போறோம், 2 பேரும் சைக்கிள்ல, ஒரு ஆள் முன்னாடி போலாம், ஒரு ஆளு பின்னாடி போலாம், அது இயல்பு. ஆனா அவர் சொல்றாரு, நானும் எங்க அத்தாவும் குதிரையில போறோம், 2 குதிரையும் சமமா போய்கிட்டே இருக்கு அப்படின்றாரு. கண்ணு விழிச்சாச்சு. கண்ணு விழிச்சோடனே அவர் மார்க்க அறிஞரா இருந்ததுனால அவர் கனவுக்கு அவருக்கு விளக்கம் தெரியுது. நேரா மனைவிட்ட வந்தாரு, எம்மா நான் 76 வயசு வரைக்கும் தான் வாழுவேன்றார். அதாவது இந்த வருஷத்துல மௌத்தா போறேன்றார். அதுக்கு காரணம் சொல்றாரு, நானும் எங்க அத்தாவும் சமமா குதிரை ஓட்டிக்கிட்டு போற மாதிரி பார்த்தோம். எங்க அத்தா 76வது வயசுல மௌத்தாட்டாங்க, நானும் 76வது வயசுல மௌத்தா போவேன் அப்படின்னு சொல்லி அவர் பிறந்த தேதி தெரியும்ல. இப்போ உதாரணமா சொல்றதா இருந்தா ரம்ஜான் 1 அவர் பிறந்தாருன்னு வைங்களேன், ஷாபான் 29ல சொல்றார், கரெக்டா ஷாபான் 29ல நான் மௌத்தா போயிருவேன் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி ஒரு சொல்றார், அந்த 76வது வயசு தொடங்கி 77வது வயசு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்றாரு, இன்னைக்கு நைட்டு நான் மௌத்தா போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மனைவி மக்களுக்கு வசியத்து பண்ணிட்டு நைட்டு படுக்கிறாரு. காலையில எந்திரிச்சு எழுப்புறாங்க வீட்டுக்கார மௌத்தா போயிட்டார். எவ்வளவு தெளிவான மௌத்து பாத்தீங்களா, எவ்வளவு அழகான மௌத்து பாத்தீங்களா? இந்த மௌத்து அவருக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? அல்லாஹ் கனவுல தானே சொல்லி கொடுக்குறான். கனவுலயே அல்லாஹ் இப்படி ஒரு விளக்கத்தை சொல்லி கொடுத்து
மௌத்த கூட அல்லாஹ் கனவுல சொல்லுவான். அப்ப நாம என்ன நினைக்கிறோம்னா, பெரும்பாலும் நாம எல்லாரும் நினைக்கிறது நம்ம மௌத்துடைய டேட் தெரிஞ்சிட்டா நல்லது, அது இதெல்லாம் பக்காவா ரெடி பண்ணி வச்சிடலாமேன்றமா இல்லையா? அல்லாஹ் சில நேரத்துல கனவுல கூட காட்டுவான், கனவுல கூட காட்டுவான். அதாவது அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அவங்ககிட்ட அவங்க சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு பார்த்தா, அவங்க இப்படி ஒரு செய்தி சொல்றாங்க. ஒருத்தர் கனவுல குர்ஆன் ஓதுறாருங்க, கனவுல குர்ஆன் ஓதுறாரு. ஓதுற குர்ஆன் அந்த வசனம் அல்லாஹ்வுடைய அருளை பத்தி எடுத்து சொல்றதா இருந்துச்சுன்னா, நம்ம ஓதுற வசனம் அதாவது ஏதேனும் அருள் சம்பந்தப்பட்ட அல்லாஹ் உங்களுக்கு நான் அதை தந்தேனே இதை தந்தேனே அப்படின்னு வருது இல்லையா? இந்த வசனத்துல ஒருத்தர் ஓத கண்டார்னா அவர் என்ன விளங்கிக்கணும்னு கேட்டா, நீ வாழ்நாள்ல நல்லது செய்யறேன்னு அர்த்தம், வாழ்நாள்ல நல்லது செய்யற, இன்னும் நிறைய செய்யி அப்படின்னு அர்த்தம். ஒருத்தர் குர்ஆன ஓதுறாரு, தண்டனை பற்றி வசனங்களை ஓதினால், அதாவது அல்லாஹ் அவர்களை அழித்தான், அவர்களை இப்படி வேதனை செய்தான், அல்லாஹ்வுடைய கோபம் இப்படி இருக்கிறது அப்படின்னு குர்ஆன் வசனம் வருது இல்ல, அந்த வசனத்தை அவர் ஓத கண்டால் அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, தம்பி நீ ரொம்ப தப்பு பண்ற, நீ பாவம் பண்ணிக்கிட்டு இருக்க, அல்லாஹ்வுடைய தண்டனை அஞ்சு, அல்லாஹ்வுடைய இப்படி புடிச்சிருவான், நீ மாட்டிக்குவ அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் சொல்லி அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பார்த்த கனவுகளுக்கெல்லாம் இப்படி விளக்கம் சொல்வார். இப்னு ஸையீத் ரஹிமஹுல்லாஹ் ஒருத்தர் வந்தார், நான் சூரா நஸ்ர் ஓதுற மாதிரி கனவு கண்டேன்டார். எப்படி? சூரா நஸ்ர்னா என்னங்க, இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வருது இல்ல, குல் ஹுவல்லாஹ் சூராவுக்கு முந்தினது தப்பத்தியதா, அதுக்கு முந்தினது இந்த சூரா நஸ்ர். இந்த நஸ்ர் சூரா ஓதுற மாதிரி கனவு கண்டேன்டார். உடனே இப்னு ஸையீத் ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்க, அப்படியா நீ மௌத்தா போறேன்னு அர்த்தம், உனக்கு மௌத்து வர போதுன்னு அர்த்தம். உன் பொண்டாட்டி பிள்ளைகிட்ட வசியத்தெல்லாம் பண்ணிரு, கொடுக்கறது வாங்கறதெல்லாம் சரி பண்ணிரு, உனக்கு மௌத்து நெருங்கிருச்சுன்னு அர்த்தம். அவர் எப்படி விளக்கம் சொல்றீங்கன்னு கேட்டார். அப்ப அவங்க சொன்னாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு இறுதியாக இறங்கிய சூரா நஸ்ர் தான், நஸ்ருக்கு பிறகு நபி அவர்கள் உலகத்தில் இல்லை. அப்ப யாரு நஸ்ரு சூராவை ஓதுற மாதிரி கனவு கண்டாலும் எல்லாத்துக்கும் பொருந்தும், எப்படி மௌத்து வர போகுதுன்னு அர்த்தம். அதாவது என் கனவுல நான் ஓதுற மாதிரி கனவு கண்டாதான், எனக்கு பிடிக்காத ஆளு ஓதுற மாதிரி கனவு கண்டாதான் அர்த்தம் தப்பா விளங்கிக்க கூடாது. ஓ இந்த பாய் ஓதுறாரு நஸ்ரு, பாய் முடிஞ்சிச்சு சீட்டு எல்லாம் கிடைக்க போறான் அப்படின்னு தப்பா வழக்கம் சொல்லி அவற்றை போய் சண்டைக்கு ஆளாயிருவோம் இல்லையா? அப்ப அடுத்தவன் முகத்தை பத்தி எல்லாம் நம்மளுக்கு வர போறது இல்ல, நம்ம முகத்தை பத்தி நமக்கு வரும். அப்ப இந்த மாதிரி கனவுகள் ஏதேனும் வந்தால் நம்முடைய ஹயாத்து முடிய போகுது. அல்லாஹ் தஆலா நேரடியா சொல்லாம கனவு மூலமாக இப்படி ஒரு விளக்கங்களை சொல்லுவான் அப்படிங்கறத நம்முடைய மார்க்க அறிஞர்கள் சொல்லுவாங்க. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா ரெண்டு பேரும் சின்ன பிள்ளை பள்ளிவாசலுக்கு வர்றாங்க. ஒருத்தர் தப்பான முறையில ஒளி செஞ்சுக்கிட்டு இருக்கார். ஒழுவை எப்படிங்க செய்யணும்? கையை கழுவணும், வாய் கொப்பளிக்கணும், மூக்கை சுத்தப்படுத்தணும், முகத்தை கழுவணும், பிறகு கையை கழுவணும் இல்லையா? அதன் பிறகு மசகு, அதன் பிறகு கால், இதுதான் முறை. ஒருத்தர் குண்டகம் மண்டகம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அதாவது வாயை கொப்பளிக்கிறாரு, அப்புறம் காலை கழுவுறாரு, அப்புறம் மசகு செய்யறாரு, அப்புறம் கையை முகத்தை கழுவுறாரு, குண்டகம் மண்டகம் செய்யறாரு. இப்போ வயசுல பெரிய மனுஷனாவும் இருக்காரு, நாம சின்ன பிள்ளையா இருக்கோம். அவங்க ரெண்டு பேரும் முடிவு பண்ணாங்க, இவர் செய்யற ஒரு முறை தப்பு, நேரடியா போய் பெரியவரை நீங்க தப்பா ஒழிச்சிருங்க அப்படின்னு சொன்னா மரியாதை இல்லாம போயிடும். அப்ப அந்த ரெண்டு சின்ன பிள்ளைகளும் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா ரெண்டு பேரும் மஷூரா பண்ணிட்டு அவர்கிட்ட போய் சொல்றாங்க, பெரியவரே நாங்க சின்ன பிள்ளை ஒளி செய்யறோம், நாங்க சரியா ஒளி செய்யறோமான்னு எங்களுக்கு பார்த்து சொல்லி கொடுங்கோண்டா. அப்ப தண்ணியை எடுத்து அவங்க கரெக்டா ஒளி செய்யும் பொழுது பெரியவருக்கு விளங்கிருச்சு, தம்பி இங்க வாங்க, நான் தப்பா ஒழிச்சுறேன்னு நீங்க ஜாட மாடே என்கிட்ட சொல்றீங்க, எனக்கு புரியுது, நான் சரியா ஒளி செஞ்சுக்கிறேன்பா, நீங்க எவ்வளவு பக்குவமா சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது. இந்த மாதிரி வாழ்நாள்ல சில நேரங்கள்ல நமக்கு சில பேர் ஜாட மாடே எதையாவது சொல்லுவாங்க. அது தாயா இருக்கலாம், தகப்பனா இருக்கலாம், பொண்டாட்டியா இருக்கலாம், பிள்ளையா இருக்கலாம், நண்பனா இருக்கலாம், அக்கம் பக்கத்து வீட்டுக்காரனா இருக்கலாம், யாரா வேண்டாலும் இருக்கலாம். ஜாட மாடையா சொல்லுவாங்க. சொல்லும் பொழுது புத்திசாலித்தனமா புரிஞ்சுக்கிட்டா அவனுக்கு வாழ்க்கையில வெற்றி. அது புரியலன்னா அவன் நஷ்டத்தை தான் சந்திக்க வேண்டி வரும். சில நேரங்கள்ல இந்த கடை ஒண்ணு ஆரம்பிச்சேங்க, இப்படி போச்சு, கடைசியில நஷ்டமாயி போச்சு அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னு வைங்களேன், நம்மளுக்கு இது அறிவுரை. இப்படி எல்லாம் பண்ணினா கடை நஷ்டத்துல முடியும், இப்படி எல்லாம் பண்ணினா உங்களுடைய திருமண வாழ்க்கை நிம்மதி இல்லாம போயிடும், இப்படி எல்லாம் பிள்ளை வளர்த்தேனா அந்த பிள்ளை வீணா போயிடும் அப்படின்னு யாராவது பிறரு அவர் அனுபவத்தை சொல்லுவார். என் பிள்ளைய இப்படி வளர்த்தாங்க, வீணா போயிட்டான் அப்படின்னா அவர் கதையை சொல்றாருன்னு அர்த்தம் இல்ல.
நீ ஏதோ பண்ற, நீ உணர்ந்துக்கன்னு அர்த்தம். அப்ப வாழ்நாள்ல பிறர் அவங்க அனுபவத்தை சொல்லும் பொழுது முதல்ல காது கொடுத்து கேட்கணும். அதுலயும் குறிப்பா தாய் தகப்ப ஏதேனும் அவங்களுடைய அனுபவத்தை சொன்னா பிள்ளைங்க முதல்ல காது கொடுத்து கேட்கணும். அது நமக்கான அறிவுரை. ஜாடமாடையா சொல்றாங்க, நாம விளங்கி அதை உள்வாங்கி அதை சரியா செய்ய முயற்சி செய்யணும். அப்ப அல்லாஹு தஆலா தாய் தாப்பு மூலியமாக அறிவுரைகளாக, நண்பர்கள் மூலமாக அறிவுரைகளாக, கனவுகளின் மூலமாக, நாம ஏதேனும் செய்த அநீதத்தின் மூலமாக இப்படியெல்லாம் அல்லாஹு தஆலா நமக்கு ஜாடை மாடையாக அல்லாஹ் நேரடியா உபதேசம் செய்யாம இப்படி உபதேசம் செய்வான். அந்த உபதேசத்தை நாம உள்வாங்கிக்கிட்டா தப்பிச்சிருவோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கல்ல, சில பாவங்களை இந்த உம்மத்து பரவலா செஞ்சா சில நோய் நோக்காது, சில பிரச்சனை வரும். அப்ப இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்குதோ அதுக்கெல்லாம் நாம தான் காரணங்கிறத உணர்ந்து திருத்திக்கிட்டா, மாற்றி அமைச்சிட்டா பிரச்சனை இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே, முஸ்னத் அஹ்மதுல, இப்னு மாஜால இப்படி ஒரு நபி மொழி பதிவு செய்யப்பட்டிருக்கு. அளவையில் மோசடி பரவலாக நடக்குமையானால், எடையில மோசடி அளவையில மோசடி பரவலா நடந்துச்சுன்னு சொன்னா அவங்க அந்த நாட்டுல அந்த சமுதாயத்துல பஞ்சு சாதாரணமா வர ஆரம்பிச்சிடும், நெருக்கடி சாதாரணமா வர ஆரம்பிச்சிடும். அதாவது சில பேர் சொல்றாங்கல்ல, அதாவது ஒரு காலத்துல நான் ஓஹோடு வாழ்ந்தங்க, இன்னைக்கு அடுத்த வேளை கஞ்சிக்கு வழி இல்லாம ஆயிட்டங்க அப்படின்றாங்கல்ல. அவர் ஓஹோடு வாழ்ற காலத்துல எங்கேயும் துள்ளுமுள்ளு பண்ணிருப்பாருன்னு அர்த்தம். அதுதான் அதுக்கான அர்த்தம். இன்னைக்கு அடுத்த வேலை கஞ்சிக்கு இல்லாம நீ ஏன் இருக்கிற? அப்ப ஓஹோன்னு வாழ்ற காலத்துல யாருக்கேன்னு மோசடி பண்ணிருக்கியா? உன்னுடைய வியாபாரத்துல, உன்னுடைய அந்த அளவையில நிறுவையில மோசடி பண்ணி இருந்தா அவர் பஞ்சத்துக்கு ஆளாவார் அப்படிங்கறத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்துறாங்க. அப்ப நீ உன்னுடைய வாழ்க்கையை மாத்திக்கிட்டா மீண்டும் அந்த சிறப்பான வாழ்க்கை உனக்கு வரும். அதே போல இன்னும் சில பேர் சொல்றாங்க, அரசு அதிகாரத்துல பதவிகள்ல உயர்ந்த அந்தஸ்துல இருக்கிறவங்க நிறைய நெருக்கடி வருதுங்க, எனக்கு பிரச்சனை வருதுங்க. மேனேஜரால, மேல உள்ளவனால, அந்த அதிகாரினால, இந்த எம்எல்ஏ எம்பினால நிறைய நெருக்கடி வருது, நான் கரெக்டா தான் இருக்கிறேன் அப்படிங்கிறாங்கல்ல. அவங்க யோசிக்கணும், நீ ஏதேனும் மோசடி பண்ணிருப்ப வாழ்க்கையில, அந்த மோசடியின் விளைவால் தான் நீ நெருக்கடிக்கு இப்பொழுது ஆளாகி கொண்டிருக்கிறாய். அப்ப நெருக்கடியிலிருந்து நீ விடுபடணுமா, மோசடியிலிருந்து நீ முதல் தௌபா செஞ்சு வெளியே வா, அதற்கு குற்ற பரிகாரம் செய்யி அப்படிங்கறத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொல்லுவாங்க, ஜக்காத்து முறையா சரியா கொடுக்காத அந்த பழக்கம் மக்கள்கிட்ட பரவலாயிட்டா, அதாவது பஞ்சம் தீர்க்கும் மழை வராது. மழை வந்தா பஞ்சம் தீரணுமா இல்லையா? ஆனா இன்னைக்கு பெருவெள்ளம் இருக்கிறதே அடிச்சுக்கிட்டு இல்லைங்க போகுது, அது எப்படி பஞ்சம் தீர்க்கிற மழையா இருக்கும்? அப்ப நஷ்டத்தை தரக்கூடிய மழை அப்படித்தானே. சில நேரங்கள்ல மழைய அல்லாஹ் நஷ்டமாக்குவான், மழையை கொடுக்காமலும் அல்லாஹ் நஷ்டமாக்குவான். அப்போ நமக்கு பஞ்சம் வரக்கூடாது, செழிப்பான மழை வரணும், விவசாயம் அது இது எல்லாம் செழிப்பா இருக்கணும்னா ஜக்காத்து கொடுக்கிறவங்க சரியா ஜக்காத்து கொடுக்கணும்னு அர்த்தம். ஜக்காத்து கொடுக்கிறவங்க சரியா ஜக்காத்து கொடுக்காட்டி அவனுக்கும் பாதிப்பு, அவனால எல்லாருக்கும் பாதிப்பு வந்துடும். இந்த மாதிரி அல்லாஹ் ஜாடமாடிய நிறைய விஷயங்களை நமக்கு உணர்த்துவான். அவங்க சொல்லுவாங்களே, அவங்க சொந்த அனுபவத்தை இப்படி சொல்றாங்களே, அதாவது அல்லாஹ்வுடைய கட்டளையில நான் ஏதேனும் குறைவு வச்சேன்னா அது உடனே அல்லாஹ் எனக்கு உணர்த்திடுவான். எப்படி? என் பொண்டாட்டி, என் பிள்ளை, ஏன் நான் போற வாகனம் கூட எனக்கு கட்டுப்படாது. என் வாகனம் கூட, என் பொண்டாட்டி, என் பிள்ளை என் மூலமா தெரிஞ்சுக்குவேன். பொண்டாட்டி எதிர்த்து பேசுறாளா, பிள்ளைங்க சொல்றதை கேட்கலையா, நம்ம ஓட்டுற வாகனம் நமக்கு தொந்தரவா இருக்கா அப்படின்னா அல்லாஹ் என்ன உணர்த்துறான்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய அந்த கட்டளையில நீ ஏதேனும் குளறுபடி செய்கிற, 5 வேளை தொழுகைய நீ சரியா தொழாம இருக்குன்னு அர்த்தம், நோன்பு சரியா வைக்காம இருக்குன்னு அர்த்தம், அல்லது காசு பணம் வந்த பிறகு நீ ஹஜ்ஜு செய்ய போகாம இருக்கேன்னு அர்த்தம், அல்லது ஜக்காத்தை முறையா கொடுக்காம இருக்கேன்னு நீ அர்த்தம். இப்படி அல்லாஹ்வுடைய கடமைன்னு இருக்குல்ல, அந்த அல்லாஹ்வுடைய கடமையில நீ ஏதும் குளறுபடி பண்ணேனா உன் பொண்டாட்டி உன் பேச்சை கேட்க மாட்டான். நீ பெரிய கோடீஸ்வரனா இருக்கலாம், பெரிய படிச்ச படிப்பாளியா இருக்கலாம், அல்லது நீ பெரிய அந்தஸ்து உள்ளவனா இருக்கலாம், வெளிய மக்கள் எல்லாம் உன்னை புகழ்றவங்க, மதிப்பு கொடுக்குறவங்களா இருக்கலாம், உன் பொண்டாட்டி உனக்கு கட்டுப்பட மாட்டான், உன் பிள்ளை உனக்கு கட்டுப்படாது, உன்னுடைய வாகனம் உனக்கு சதி செஞ்சிடும். சில நேரங்கள மக்கள் சொல்ற மாதிரி நல்லா தாங்க இருந்துச்சு இந்த கார், இந்த பைக்கு, திடீர்னு போனங்க மக்கர் பண்ணுதுங்க, நேத்து தாங்க சர்வீஸ் பண்ணேன், மக்கர் பண்ணுது சொல்றமா இல்லையா? அது ஒண்ணுமே இருக்காது, ஆனா மக்கர் பண்ணுதே. ஏன்?
அதாவது நீ அல்லாஹ்வுடைய கடமையில இங்க பிரச்சனை, நீ குளறுபடி பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். அல்லாஹ் இப்படி எல்லாம் உணர்த்துவான். கட்டுன மனைவி கட்டுப்படவில்லையா, பெத்தெடுத்த பிள்ளைகள் கட்டுப்படவில்லையா, அவங்களால உனக்கு நிம்மதியா, கொஞ்சம் யோசி. நீ அல்லாஹ்வுடைய இபாதத்துல குறைவு வைக்கிற, அப்ப நேமமா தொழுக, நோம்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு எல்லாம் பக்காவா பண்ணிட்டா மனைவி மக்கள் உனக்கு கட்டுப்படுவாங்க. உன்னுடைய வாகனம், வீடு, வசதி எல்லாம் உனக்கு பக்காவா இருக்கும், மனக்கு நிம்மதி இருக்கும். இதையெல்லாம் அல்லாஹ் நமக்கு உணர்த்துறான். அல்லாஹ் நேரடியா சொல்ல மாட்டானே, அல்லாஹ் நேரடியா சொல்ல மாட்டான். நீ தொழாம இருக்கடான்னு அல்லாஹ் சொல்ல போறதில்ல. எப்படி சொல்லுவான்? பொண்டாட்டி மூலம் சொல்ல வைப்பான். அந்த பொண்டாட்டி உனக்கு கட்டுப்பட மாட்டான். பொண்டாட்டி லவா 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 லவான்னு கத்துறவளா மாட்டிக்குவான். அல்லது உனக்கு பொண்டாட்டி நிம்மதி தராதவளா இருப்பா, உனக்கு எதிராக சதி செய்யறவளா இருப்பா. இது எல்லாம் எப்படி வருது? அழகான மனைவி, கண்ணியமான குழந்தை, நல்ல வீடு, நல்ல உத்தியோகம், நல்ல வாகனம், இது எல்லாம் கிடைக்கணும்னா அல்லாஹ்வுடைய கடமையை சரியா செஞ்சா கிடைக்கும்ங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்ற செய்திகளின் மூலமாக, நம்முடைய முன்னோர்கள் இது போல செய்திகள் மூலமாக நமக்கு இப்படி எல்லாம் உணர்த்தி காட்டுகிறார்கள். அப்ப வாழ்நாள்ல அல்லாஹ் தஆலா இது மாதிரி நிறைய விஷயங்களை நமக்கு ஜாடை மாடையாக சொல்லுவான். அந்த ஜாடமாடையா சொல்லும் பொழுது புத்திசாலித்தனமா புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறோம். சரியா செஞ்சா இன்னும் அதிகமா அதை செய்யணும், நன்மை செஞ்சா இன்னும் அதிகமா செய்யணும். அல்லது நம்ம தப்பான வழியில போறதா இருந்தா அந்த தப்பான வழியில இருந்து மாத்தணும். தப்பான வழியில மாத்திட்டா நல்ல வாழ்க்கை கிடைச்சிடும், நிம்மதியான சுகங்கள் எல்லாமே கிடைச்சிருமா இல்லையா? அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்நாளில் ஏதும் ஜாட மாடையாக உணர்த்தும் பொழுது அதை விளங்கி கொண்டு அவன் சொல்வதின் பிரகாரம் நடக்கும் ஆற்றலையும் அறிவையும் அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.